ஒரு கேக்குது ப்ரோ, ட்வீட் ஒன்னு கேக்குது ப்ரோ. வைரலா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? பாக்கலையே, என்ன ட்வீட்? கேக்குது. எல்லாம் ஃப்ளக்ஸ் அடிச்சு என்ன சொல்றது, ஃப்ளையர்லாம் நோட்டீஸ்லாம் அடிச்சு எல்லா இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களே, பாத்தீங்களா இல்லையா? இல்லையே, என்னது அது? காண்புங்க பாக்குறேன். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கும் பாருங்க, அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரேன். ப்ரோ விமாத் ப்ரோ, அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து வளர்த்து விட்டனால தான் இவ்வளவு தூரம் நம்ம இந்த பிரிஞ்செல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க? உண்மை உண்மை உண்மை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் அப் பண்ணதே இவர் தான். ஃபேட்மேன் தான் ஓப்பன் பண்ணி விட்டார் அவரை. அந்த ஓப்பன் அப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சீன் நடந்தது பார்த்தீங்களா? அந்த சீன் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு குரூப் ஒரு ஃபார்மேஷன் ஆனிச்சு. அதை அப்படியே அழகாக அவர் அப்படியே வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு ராணுவ நம்ம ஒரு விஷயத்துல பாராட்டலாம் ப்ரோ. கரெக்டா சொன்னான் ப்ரோ. நான் மக்குன்னு ஒத்துக்கிறேன், ஆனா நீ வந்து மொத்தமா மூணு யூஸ் பண்ற ரயானை பார்த்து சொன்னார்னா நல்லா இருந்துச்சு. யா இல்ல, நான் தான் சொல்றேனே, ராணுவோட ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சில டைம்ல அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல ப்ரோ. பிக் பாஸுக்கே தெரியல ப்ரோ, அப்ப எங்க நமக்கு ஆண்டவா. பேசுங்க மணலி தினேஷ் பேசுங்க. அன்ரைஸ் பண்ணிடுங்க. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? ஐயோ மிரட்டல் தோனி இருக்கீங்களே, பயமாகுதே. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் இமாத் ப்ரோ நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுல சொல்றேன், இது வரையும் ஷோ நல்லா இருந்த மாதிரி இருந்தது ப்ரோ. இந்த டாஸ்க் முன்னாடி வரையும் ஏதோ போன வாரம்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். என்னால 50 நாளுக்கு அப்புறம் இப்பதான் தூக்கி பிடிக்கிறேன் நான். இந்த ஒரு வாரம் கேம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் எனக்கு தெரிஞ்சு ராணுவ கொடுக்காதது வந்து இவனுக்கு மேண்டனே கொடுக்கலன்ற மாதிரி தான் ப்ரோ தோணுது. ராணுவ என்ன ப்ரோ பண்ணா? ஜாக்லினை கம்பேர் பண்ணும்போது ராணுவ எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல. ஆனா கேப்டன்சி தாவல ஏஞ்சலா இருக்கும்போது இல்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் வரதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா ப்ரோ, அவங்க ரெண்டு பேருமே கிவ் அப் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ப்ரோ நான் உண்மையா சொல்றேன், அவங்களுக்கு கொடுத்தது தப்பு கிடையாது. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அவங்களுக்கு கொடுத்தது கரெக்டு தான். இவனுக்கு பிக் பாஸ் விட்டே வெளியே அம்பது எதனா பண்ணி வெளியே அமிச்சாவது பிக் பாஸ் பாக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. இவனே தேவையில்லாம் வந்து இவனே வாயை விட்டு, நான் ஃபர்ஸ்ட் 1 hour எபிசோடு பார்த்துட்டு தான் லைவ் பார்க்கலான்னு தான் உள்ள போனேன். இவனை கூப்பிட்டு செஞ்சு வெளியே அனுப்புறாங்க. விஷால் வரலன்னா இவன் கதை அவ்வளவுதான். எது எப்போ அவன் ஸ்டார்டிங்ல வார்த்தை பேசிருவான் ப்ரோ, ஏதோ ஒரு வார்த்தை பீப் போட்டு பேசாம அது பீப் போட்டாம காமிச்சிருப்பாங்க, காலகாத்தால பேசியிருப்பான். அது முதல் கொண்டு ஜாக்லின் உள்ள எடுத்துட்டு வந்து வெளியே அவனை வச்சு செய்து விஷால் கண்டி அந்த இடத்துல வரலன்னா அவன் நிலைமை சத்தியமா சொல்றேன், அவன் கத்திருப்பான் இல்ல அவன் அடிச்சிருப்பான் ராணுவ இவனை ரயான. கண்டிப்பா இப்போ ஒரு சண்டை நடந்திருக்கும். விஷால் வந்து அவனை காப்பாத்தி கூட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம நீங்க குரூப் பேரை வேற செம்மையா வச்சிருக்கீங்க ப்ரோ. இந்த வாரம் 2 எலிமினேஷன். ரஞ்சித் சார் வெளியே அமிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. அவரை தேவையில்லாம இந்த வாரம் கேப்டன் அவரை ஆக்கி விட்டாங்க. ஐயோ தெரியலையே, அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு அதான் ஒரு டவுட். இப்போ ஏஞ்சல் டெவில் டாஸ்க் நடக்கும்போது இவரு பிக் பாஸ் அன்லிமிட்டட் இருக்குல்ல, அதுல இருக்க டாஸ்க் உட்காந்து பாத்துருந்தேன். தலைவனா இந்த மாதிரி பண்ணிருக்கான், நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க? டாஸ்கே வரல தெரியல. சுரேஷ் சார், இப்போ ரஞ்சித் வந்து கேப்டன் ஆயிட்டார் கரெக்டா? ஆமா. இப்போ ரஞ்சித் சப்போஸ் எவிக்ட் ஆவறாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஜ் கூப்பிட்டு நீங்களா செலக்ட் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லிடுவாங்களோ கேப்டனை? யூசுவலி எனக்கு சொன்னாங்க, நான் யார் ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்களோ, யார் கொடுக்கணுமோ அவங்கள செலக்ட் பண்ணி விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்க. சோ இந்த டைம் தெரியலையே, இந்த செவுரு காவு வாங்குமா இந்த செவுரு உடைஞ்சிருமா தெரியலையே. அப்படியெல்லாம் இல்லையே. எப்படிங்க செவுரு உடையும்? பெரிய பூ உடையாதா? சிலருக்கு பெரிய பூவா இருந்தா அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன மல்லிப்பூ இருக்காதா? அதானே, அதுவும் கரெக்ட் தானே. அப்ப இந்த செவுரு உடையாது. ஃபேமிலி வீக் வரைக்கும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு செல்வா என்ன பக்காட செல்வா வந்துட்டு போற செல்வா நடுவுல கேட்கவே இல்ல. ஐடி மாத்திட்டாரா? எனக்கு செல்வா லிசனர்ல காட்டுது. இல்ல சார், ஐடியில பார்த்தல, இங்கதான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி டப்புன்னு நான் யார் பேசுறதுமே கேட்கல. 2-3 பேர் பேசுறது, அதனால போயிட்டு மறுபடியும் வந்தேன். ஏய் யாரோ கேட்கணும்னு சொன்னீங்களா சார்? ராணவ லேபிள்ல இருக்காரு தானே? லேபிள்ல இருந்தாரு, எனக்கு அசிஸ்டண்டா இருப்பாரு. ஆனா ரெஜிஸ்டர் ஆகல.
ஆனா சமூகத்தோட பேக்ரவுண்டுக்கு போஸ்டர் சின்னதா இருக்குது. கரெக்ட். இல்ல சார், இது 60வது நாள் சார். வெயிட் பண்ணுங்க, இன்னும் 75 டே ஏங்க இருக்கு. என்னங்க நீங்க, அப்புறம் அதுவும் கலர் கூட அதுல போஸ்டர் கலர் கூட போஸ்டர் சரியா ஃபிளெக்ஸ் இல்ல. ஆகும். கலர் ஸ்கீம் தப்புங்க. ஆமா, அதுவும் கரெக்ட். நான் அதையும் நோட் பண்ணேன். ஆக்சுவலா அந்த கலர் ஸ்கீம் வரலையே, அந்த கலர் இதுல இல்லையே அப்படின்னு பார்த்தேன். நானும் 2 தடவை பார்த்தேன். இல்ல இமாது இல்ல வந்து இமாது அந்த நான் கலர் ஆரஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன நான் நடுவுல இது மியூட் பண்ண மறந்துட்டேன். என்ன கலர் என்ன கலர்? ஊதா. ஓகே சரி சிவா, சொல்லுங்க. ஓகேமா. மக்கானா இல்லங்க, சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, அதனாலதாங்க கேட்காது. இது என்ன ஏதுன்னு அந்த எனக்கு ஆரஞ்சை புரியாம. தவிர்த்துக்கலாம் நீங்க. ஏங்க உங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. மக்கானா ஆம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஓகே. நைட்ல. அது நல்லது உடம்புக்கு, அதனால அது சாப்பிட்டுட்டு இருக்கேன். மக்கானா அது என்ன சார் மக்கானா? எனக்கு போய் தெரியலையே. தேடி பாருங்க. அப்படியா? இருங்க தேர்வு. மக்கானா அரபில மக்கான்னா வீடு சார். அரபு இல்லைங்க, அங்க இது போயிடும். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த நைட்ல பாப்கார்ன் பண்ணி சாப்பிடுவோம். கார்னோட இது பெட்டர்னாங்க. சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கரெக்டா பார்த்தேன். ஹல்திராம்ஸ்ல கூட இருக்கு அது. மக்கான் சோளம்னு சொல்லுவாங்கல்ல. மக்கானா. ஐயே மக்கா சோளம்லாம் இல்லை. யாரு அது? ராணுவ பேர்லாம் சொல்றீங்க? சோளம் தான். இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. ரைட்டு. பட் 2 நாளா நல்லா பண்ணிட்டு இருக்காருங்க அவரு. அது அப்ரிஷியேட் பண்ணணும். இல்ல சார், நேத்து ஆக்சுவலா உண்மையாலுமே ரொம்ப ஃபன்னா பண்ணான். இல்லங்க, நேத்து அதுக்காக எடிட் பண்ணிட்டாங்கங்க. அந்த நோ ஃப்ரீனா அது வாயிலே வராது. அது நாமினேஷன் அந்த கன்றாவி நடந்துட்டு இருந்த போது சூப்பரா சுத்தல விட்டாங்க ஜாக்கு. இவரும் சாஞ்சனாவும் நல்லா பேசினாங்க நேத்தி. அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. தியாகராஜ பாகவதர் படத்தெல்லாம் காட்டுறாங்க. தோழி பொண்ணு வெக்கப்பட்டு ஓடி போகுது, நாயகன் வரான், நாயகி வரான். ஐயோ கொடுமை தாங்கல சாமியோ. தாத்தா விஷ்ணு வந்திருக்காரு, வாங்க மேல வாங்க. ஏய் விஷ்ணு ப்ரோ, வெல்கம். விஷ்ணு மேல வா ராஜா. எப்போ வாங்க விஷ்ணு ப்ரோ, இங்க வாங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், வாங்க. இவர் வந்தாலே நமக்கு அடி விழும். இன்னைக்கு நாமெல்லாம் யூடியூப்ல வர போறோம், அது நல்லா தெரியுது. எடுத்து இங்க நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளார அங்க போட்டுருவாங்க. ஒரு 2 நாளா திட்டிட்டு இருக்கேங்க. ஹலோ தலைவரே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க தலைவரே, உங்களோட இது வரைக்கும் நல்லா இருந்தோம். இனிமேல் கிளாஸ் எடுத்துக்கலாமே. அப்படியா சிவா, ராயல்டி கேளுங்க, அந்த சேனலுக்கு எனக்கு அனுப்பிவிடுங்க, ராயல்டி கேட்பேன். விஷ்ணு ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பர் தலைவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது? அதெல்லாம் அப்புறம் பேசலாம். எப்படி போகுதுன்னா எப்பயும் போற மாதிரி தான் போகுது. இது என்ன கேள்வி டாக்டர் மாதிரி? சுரேஷ் உங்களுக்கு ஒரு கேள்வி சார். உள்ள பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க விஷ்ணு 1 hour கிளாஸ் எடுத்தாருன்னாங்க. நானா என்ன ப்ரோ, செம்ம கிளாஸ் எடுத்தீங்களா தலைவரே? எவ்வளவு ஃபீஸ் கிளாஸ்? அதாவது இவங்க ஒண்ணு பண்றாங்க தெரியுமா, உள்ள இருந்து 1 hour கிளாஸ்லாம் எடுக்கிறது தலைவரே. அந்த பண்டிகை பலகாரம்னு ஒரு ஷோ போனேன், நானும் தாத்தா எல்லாம் போனோம். நானும் தாத்தா எல்லாம் அந்த சாப்பிடும் போது மீட் பண்ணோம். அவ்வளவுதான் தாண்டி அவருக்கே உண்மை தெரியும். தாத்தா எப்படி கோத்து வர்றாங்க பாத்தீங்களா? 1 hour நான் கிளாஸ் எடுத்தேனா. நம்மளுக்கு ஹோஸ்ட் யார்? நம்ம ஜாக்லின் தானே ஹோஸ்ட். ஜாக்லின் வந்து நான் அன்னைக்கு என்கிட்ட பேசுறதுக்கு அவங்க ஏதாவது நல்லது பண்ணா கூட சொல்லக்கூடாது. ஆனா நான் என்ன நடக்குதோ அதை கரெக்டா சொல்லிட்டு வரேன். அது சரி, உங்க வீட்டு அந்த போஸ்டருக்கு ஆள்லாம் இருக்காங்களா? போஸ்டரா? ஏன் தலைவரே? இல்ல ஃபிளெக்ஸ் கிக்ஸ் ஏதாவது இருக்குதா? இல்ல தலைவரே, ராணுவுக்கு என்ன தலைவரே, ஊரெல்லாம் போஸ்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க. அதுதான் ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்கீங்க. பயங்கரமான டாபிக்கா இருக்கு தலைவரே. இது எனக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தா அவர் தான் கரெக்டா சொல்லணும். அதாவது இவங்க பிக் பாஸ் போயிட்டு வின் பண்றது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கானுங்க. அங்க அவங்களோட அதாவது வெளியில வந்து படம் பண்ணணும்னு ஆசையில உள்ள போயிருக்காங்க. ஓகேயா? ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு அந்த அந்த ஒரு பாசிட்டிவா ஒரு வந்தாலே வெளியில ஜெயிச்சிடலாம்.
இவனுங்க உள்ள ஜெயிக்கணும்னு மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு உள்ள போயிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அது. உள்ள ஜெயிக்கணும்னா இந்த கான்செப்ட். அதாவது கப்பு ஜெயிக்கணும், அதுக்காக வெளியில வேலை பார்க்கணும். அது எனக்கு புரியல அந்த கான்செப்ட் நீங்க மட்டுமே. உள்ள இருந்தவர் தானே, எல்லார் பேர்லயும் கப்ல பேர் எழுதி இருக்குமே, அதுதான் அதை எடுத்துட்டு கப்பல் வரலாம், எல்லாம் நானும் பேரு. வச்சிருக்கிறேன் இன்னும். அதுதான் என்னத்த சொல்றது, பண்ணு போங்க. அப்புறம் என்ன விஷ்ணு ப்ரோ, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்க உங்க எது ஃப்ரெண்டோட கேம், மத்தவங்க எல்லாரோட கேம் எல்லாம் ஆனா இந்த தலைவரே? சீசன் ஆனா இன்னைக்கு 6ல? விஷ்ணு 2 நாளா உங்களுக்கு தைரியம் தான் இல்ல, 2 நாள் அடி வாங்கி இருக்கிறீங்க, தைரியமா வரீங்களே, பரவாயில்லையா? ஐ தலைவரே அப்ரிசியேட். தலைவரே, நான் என்ன சும்மா சொல்றேன், கேம் ஒவ்வொருத்தர் உள்ள போயிட்டாங்கன்னா அது ஒரு அங்க அந்த இடம் நம்மளுக்கு தெரியும். நீங்களும் இருந்திருக்கீங்க, நானும் இருந்திருக்கேன். என்ன சேர்க்காதீங்க, உள்ள உங்க கதையை பேசுங்க. நீங்க இருந்திருக்கோம்ல, அதுக்காக சொல்ல வரேன். நம்மளுக்கு அங்க என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், ஒரு எனிமிட்டி உருவாயிடுச்சுன்னா அது வந்து பயங்கரமான ஒரு பர்சனலாவே நம்ம டார்கெட் பண்ணுவோம். அவன் பேசினாலும் பிடிக்காது, அப்படிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என் சீசன்லாம் போடும்போது அப்படிலாம் அதுவும் இருந்துச்சு தாத்தா 2 வச்சுக்கோங்க. சீசன். அதுவும் தாத்தாக்கெல்லாம் எவ்வளவு பேரு, 2 சீசன் எத்தனை 6 பேர் தாத்தா தடவை செஞ்சு, தப்பா உள்ள போய்க்கிறேன்பா நான். ஆமா எத்தனை பேரை நீங்க வச்சு செஞ்சிருக்கீங்க. அதுதான் நான் யாரையும் செய்ய மாட்டேன், என்ன ஏதாவது வம்புக்கு இட்டா தான் போவேன், நான் சும்மாலாம் போக மாட்டேன். அது மாதிரிதான். ஸோ அங்க அங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டு அது தப்பு பண்ணா கண்டிப்பா வெளியில ஆர்கானிக்கா ரோஸ்ட் விழுறது ஒண்ணு. ஒரு எப்படி சொல்றது, அடிக்கணுமேன்னு அடிக்கிறது செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? காசு கொடுத்து அடிக்கணுமேன்றது தேர்ட் கேட்டகரி. இப்படி போயிட்டு இருக்கு. என்ன கேட்டகரியா பிரிக்கிறீங்க, ஏதோ நீங்களே கொடுத்தா மாதிரி. நான் எங்க கொடுக்க போறேன், நம்மள குத்து அடிக்கிறாங்க தலைவரே. நான் ஒரே ஒரு ஏதாவது நம்மளுக்கு ஒரு நீங்களாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா ஓகே. நம்மள ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலே போதும், உடனே வந்துடுறாங்க. ஓ நீதான் இது, நீதான் அதுன்னு. டேய் எப்பா சாமி விடுறேன், நான் இதை பத்தியே போடலடா. நான் இனிமேட்டு இந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோரிங் எல்லாம் போடலான்னு இருக்கேன் தலைவரே. சரி அதை விடுங்க, என்ன சவுண்ட் பியருங்கிறாங்க, எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு? அதான் ஈஸியர்ல தலைவரே, பங்களா இப்ப வாங்கலாம்னு எனக்கு இருக்கேன். எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட் எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல வந்த உடனே. ஏங்க இல்லங்க, இன்னைக்கு பெஸ்ட் ஜோக் என்ன தெரியுங்களா, நீ ஃபுல்லா வந்து சவுண்ட் பண்ணது தப்பு. இன்னைக்கு இல்ல, நேத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க, இவங்க 2 பேர் தான் வந்து கேமை கெடுத்தாங்க. டெவிலா இருக்கும்போது ஏஞ்சலா இருந்தாங்க, ஏஞ்சலா இருக்கும்போது டெவிலா இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஆமா. இருக்கிறேன். லைவ்ல ஒருத்தன் கொஸ்டின் போடுறான், நீங்க பட்டும் படாம சொல்றீங்க சௌந்தர்யாவை காசு வாங்கிட்டீங்க. ஏய் முதல்ல கண்ணு டாக்டர்கிட்ட போய் இஎன்டி கிட்ட போய் காது செக் பண்ணின்னு வா. இப்பதான் திட்டி ஓஞ்சிருக்கிறேன், நீங்க சாச்சனாவே ராணுவே திட்டுறீங்க. ஏய் அவங்க 2 பேரும் தான் புகழ்ந்துருக்கிறேன், இன்னைக்கு எடிட் பண்ணிட்டானுங்க போடலன்னு. இவனுங்க பாக்குறானுங்களா இல்ல கட்டு காப்பி பேஸ்ட் இந்த இதெல்லாம் பிச்சைக்காரங்க எல்லாம் உட்காந்துருப்பானுங்க அசோசியேஷன்ல. ஏய் நீ டேனாம்பட் சிக்னல் எடுத்துக்கா, ஏய் நீ வந்து அந்த சிக்னல் எடுத்துக்கொண்டு பிரிச்சு விடுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கரெக்ட். ஒரு 4-5 எழுதி வச்சிருக்கிறானுங்க, அதுல பேர் மட்டும் போட்டுக்கோ, தாத்தா இமாது அதை போட்டுட்டு நீ பாட்டு போட்டு விடு அப்படின்னு சொல்லி 10 பேரை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. கையில மட்டும் சிக்கிக்கினானுங்க வைங்க, கண்டிப்பா உங்ககிட்ட மாட்டிடுவாங்க எங்கேயாவது. எங்கிட்ட ஏமாற்றானுங்க. அவங்க யாரு, என்ன முதுகெலும்பே கிடையாது, மூஞ்சும் கிடையாது, பேரும் கிடையாது. அதுவும் என்ன கொரியன் லாங்குவேஜ்ல போட்டிருக்கானுங்க. அவன்கிட்ட போட்டோவும் கிடையாது. இப்போ நம்ம தான் ஒரு ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு ஒண்ணு வந்து பேசுறோம். ஓகேங்களா? நம்மள்ட்ட ஒரு ஐடி ஒண்ணு இருக்கு, அவன்கிட்ட ஐடியும் கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே இவனுக்கு ஒரிஜினலா கிடையாதுங்க, ஆமா எதுவுமே. கரெக்ட். ஐயோ ஐயோ. சரி விஷ்ணு ப்ரோ சொல்லுங்க. என்ன ராணுவ ஃபைனலிஸ்டாமே? அவன் கப்பு பேர் எழுதிருங்க இன்னைக்கு. அது தலைவரே டைட்டில் வின்னர், தலைவரே டைட்டில் வின்னரே ஏன் ராணுவ தான். கூடாது? 2 நாளா அவங்க தான் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, இதே மாதிரி கண்டினியூஸா விளையாடினா ஏன் வின் பண்ணக்கூடாது? முத்துக்குமரன் பிஆர் எல்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ராணுவ தான் டைட்டில் வின்னர். ஏங்க அது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைங்க. முத்துக்குமரன் பிஆர் கீழே இருக்காங்க இருந்தா அவங்க மேல கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க. ஏங்க முத்துக்குமரன் முதல் நாள்ல இருந்து விளையாடிட்டு இருக்காரு, இவர் இப்பதானே வந்திருக்கிறாரு. 2 நாளா நல்லா ஆமா. விளையாடிட்டு இருக்காரு. முத்துக்குமரன் வந்து இல்ல அதுதான் சொல்ல வரேன். இரியா இப்போ அவங்க ஒண்ணு விளையாடுறாங்கல்ல, அவங்களாச்சும் கொஞ்சம் ஏதோ ஒன்று ரத்தம் கிட்ட சிந்தி இருக்காங்க. இவன் நடுவுல வந்து குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி வந்து கப்பை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி ஆவலையா? அதான் வேற எந்த ஆகுது சீசன்லயும் ஆகுது தலைவரே ஆகுது. நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க போன சீசன்ல பேசுற மாதிரி இருக்கு. நான் என்ன முத்துக்குமரனா? ஏங்க அவர் பராசக்தி டயலாக் பேசுற பாருங்க, நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்ட்டு அவர் போன சீசன். ஏங்க நடுவுல வந்தவங்க தானங்க ஜெயிச்சுட்டு போனாங்க போன சீசனு. ரைட்டு. நான் எதையுமே குறிப்பிட்டு பேசலப்பா.
நீங்க நல்லா பண்றீங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டி கூப்பிட்டு இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டுறீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து ஹலோ, எனக்கு கமெண்ட்ஸ்ல நாங்களா போட்டு கூப்பிட்டோமா? நீங்க அப்படி நீங்களா வந்தீங்க? இல்ல 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 விஷ்ணு ப்ரோ, என்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க தலைவரே. கண்டென்ட் பாருங்களா, வெளியில கண்டென்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வருதுல்ல. ஆஹ், ஆமா வீட்டுக்குள்ள ஆமா கண்டென்ட் பாருங்களா, வெளில கண்டென்ட் பாத்துட்டு இருக்கீங்கிற மாதிரி ஆகுது ஒவ்வொரு டைமும் நீங்க ஆமா. வரும்போது. இன்னத்த போங்க, ஒன்றும் புரியலப்பா. அப்புறம் விஷ்ணு ப்ரோ இன்னைக்கு உங்க பேர்லாம் வேற சொன்னாங்க போல இருக்கே. என் பேரை தான் டெய்லி ஏதாவது சொல்லிடுறானுங்களே தலைவரே. உள்ளே இல்ல சொல்றானுங்க, இல்ல வெளியில சொல்றேன். சௌந்தர்யாவே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு. ஆமா ஆமா லைக் ஆமா ஆமா கடைசியா லைக் தலைவரே, நைட்ல நான் தான் சொல்றேன் ஃப்ரெண்டு. எனக்கு இதோ பாருங்க, நான் ஓப்பனாவே சொல்லுவேன். இதுக்கு என்ன பிஆர்ன்னு கூப்பிட்டாலுமே பரவாயில்ல, அது நான் ப்ரைடாவே எடுத்துக்கிறேன். என்னன்னா எனக்கு அதாவது ஒரு கிராட்டிடியூடுன்னு இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நாளைக்கு நீங்க இருக்கும்போது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. கரெக்டா? அது மாதிரி எனக்கு நான் உள்ள இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வெளியில இருக்கும்போது ஓகே. நம்மளால முடிஞ்ச நம்ம ஹெல்ப் பண்றோம். அவ்வளவுதான் தலைவர். டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட். நீங்க பெருசா எதுவும் செஞ்ச மாதிரி இல்ல இல்ல தெரியலையே. பெருசா எதுவுமே நான் 2 நாள் எனக்கு வேற உடம்பு சரியில்லையா? நானே எபிசோட் கூட நாளைக்கு பார்க்கல காலைல தலைவரே. முதல்ல ஃப்ளெக்ஸ் மேக்கரை போய் பாருங்க. ஆமா தலைவரே. இன்னைக்கு இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். ஒரே போஸ்டரு எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் போடுறாங்க. என்னால டேய் இது ஃபைனல்ஸே இன்னும் வரலடா. ஏன்டா அதுக்குள்ள இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படின்ற மாரி இருந்துச்சு. பரவால்ல, இவனுங்க முன்னாடியே மாட்டிக்கிறானுங்களே. மாற்றுறது என்னங்க? நான் ஒண்ணு கேட்கறேன். எனக்கு இதுதான் புரியல. ஆ அவங்க செய்றாங்கன்னா, அதுல என்ன தப்பு? அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க செய்றாங்க. கரெக்ட், கரெக்ட். ரொம்ப ம். பிடிச்சவங்க சொல்றாங்க, அதனால செய்றாங்க. கரெக்ட். ம். இதுல என்ன தப்பு? அது ஒரு தொழில் தானே. ஏன் அத தப்பா எடுக்குறீங்க? கரெக்ட் தலைவர். உங்களால இப்படி முடிஞ்சா நீங்க நீங்க செஞ்சுட்டு போங்க. அத விட்டுட்டு தலைவர் அடுத்தவன குறை சொல்லாதீங்க. தாத்தா, ஆனா நீங்க இப்படி அப்படியும் பேசுவீங்க, இப்படியும் இல்லையே, பேசுவீங்க. நான் எப்பவுமே நீங்க இப்படியே என்ன தான் மூட்ல பேசுவேன். இருக்கீங்க? நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க தெரிஞ்சுட்டு நான் பேச வேண்டியதா இருக்கு எனக்கு. இல்லப்பா, நான் எப்பவுமே இப்படிதான்ப்பா பேசுவேன். எதுகை முனையாவா? இல்ல இல்ல, அவர் எப்பயுமே விஷ்ணு ப்ரோ சார் என்ன சொல்லுவாரு, பிஆர் ம். பண்றாங்களா பண்ணிட்டு போட்டோம் கரெக்ட். அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான். அதான் அவங்க பண்றாங்க பண்ணிட்டோம் தலைவரே, இங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி, நீங்க என்ன ஹலோ, இல்ல எல்லாம் இங்க பாருங்களேன். யோகேஷ் தன்னுங்க கிடையாது. உப்புனா கரிக்கும், சர்க்கரைனா இனிக்கும்ன்றது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிக் பாஸ்ல கரெக்ட். எப்படி ஜெயிக்கிறாங்க, எப்படி ஓட்டு வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாததா? என்ன தலைவரே, விஷயம்? ஆனா நான் நான் இப்பயே சொல்றேன். ஓகே, நான் வேணா என்னோட ஸ்டேட்மெண்ட்டும் குடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு 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 சம்பளம் வந்துச்சுல்ல, யாருக்கும் போயிருக்காது. வேணா என் ஐயா, கிரெடிட் கார்டு உங்களுக்கு லோனுக்கு போயிருக்கும். தெரியாதான்னு தானே என் லோன் கேட்டேன். நீங்க செஞ்சீங்களா நான் கேட்டேன். ஏன் இப்படி? இல்ல சொல்றேன். ஏன் தெரியுமா? செஞ்சீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணே ஒண்ணு தான். இல்ல என்ன பத்தி பேசுறேன் தலைவரே. என்ன பொறுத்தவரைக்கும் நான் உள்ள போம்போது ஒண்ணே ஒண்ணு தான். இவிங்களுக்கு காசு குடுக்கறதுக்கு, இவனுங்கள நம்புறதுக்கு என் மேல நம்பிக்கை வச்சுட்டு போறேன்டான்னு சொல்லிட்டு நான் போனேன். அவ்வளவுதான். நான் போட்ட கேமு, நான் போட்ட பிளான் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவ்வளவுதான் தாண்டி இது எனக்கு வெளியில ஒரு ஹெல்ப்பே பாட்டு கிடையாது. தான் ஞாபகம் வருது. அது ஆல்ரெடி போட்டுட்டேன். அ என்ன பாட்டு வரவு போடுங்க, எனக்கும் 8 போட்டு. செலவு 10 செலவு அதிகம் பத்தல. 2 ஆமா. கடைசியில் துந்தனா, துந்தனா, துந்தனா. அவனுங்க ஆமா. அவனுங்க வழிச்சு குடுக்கத வெளியில போய் விநியோகம் கூட பண்ண ம். முடியாதுப்பா. ஆமா. கரெக்ட். சரி விஷ்ணு ப்ரோ, எனக்கு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுன்றது லைக் அப்பட்டமாவே தெரியுது. இத்தனை நாள் வரைக்கும் உங்ககிட்ட அதனால நான் கேட்கல. இன்னைக்கு கேட்கிறேன். ம். பொதுவாவே சௌந்தர்யாவோட வெளியில கேரக்டர் எப்படி? லைக் இமிடியேட்டா நீங்க ஏன் ஏதாவது இப்ப அவங்க வந்த உடனே மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி ஐயா வைக்க ஐயா போறீங்களா? சுரேஷ் சார் வெளியில இருங்க சார். ஏங்க உள்ள என்ன கேள்வி நடக்குதோ அத அவர்கிட்ட பத்தி பேசுங்க. வெளி பத்திலாம் பேசக்கூடாது மிஸ்டர் செல்வம். இல்ல இல்ல கேரக்டரா சுரேஷ் சார். கேக்குறேன் அப்படி. நான் வந்துட்டு ஜென்ரலா அவங்க வந்துட்டு ரியலா தான் இருக்காங்களான்றது தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட பழகுன ஃப்ரெண்டு கிட்ட தானே கேட்க முடியும். ஆமா. இப்ப ரியலா அது நீங்க இருக்காங்களா தெரிஞ்சுட்டு இல்ல என்ன வந்துட்டு செய்ய நீங்க ஃபேக்கா போறீங்க? இருக்காங்களான்றது. சார் சும்மா இந்த கேம ஜெனரல் நாலேட்ஜ். பாக்குற விதத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஓகே இவங்க ரியலா தான் அதனால இருக்காங்கன்னா தான் அந்த சொன்னேன். ஃபேக்டரோட பார்க்க பார்க்குற முடியும். விதத்துல ம். உள்ள என்ன நடக்குதோ அத பாருங்க. நமக்கு வெளியில இருக்கிறவங்கள பத்தி தெரியாது. நீங்க ரிவ்யூ பண்றீங்க. தெரியக்கூடாது. நான் வந்து கதை விடும் நேரம் கூட நான் பார்க்க மாட்டேன். சார் இல்ல, இல்ல இல்ல இருங்க, சார் நான் நான் பேச விடுங்க. கேக்குறத நீங்க புரிஞ்சு அங்கிள் சரி கொஞ்சம் பேச கம்ப்ளீட் விடுங்க பண்ணுங்க. அங்கிள். அங்கிளா? பின்ன சரி ஓகே தாத்தா சொல்லுங்க. அர்ணவ் அவர் கோஸ்வாமி ஷாக் மாதிரியே ஆயிட்டாரு. பண்றீங்களே. இருங்க. முடிச்சுட்டு மயக்கம் மூடுறேன். அப்புறம் பேசுங்க. அதாவது நம்ம எந்த ஸ்டாண்டும் எடுக்கக்கூடாது. எடுக்காமயே வந்து நீங்க இவங்களுக்கு பிஆரா, அவங்களுக்கு பிஆரா நடிக்கிறாங்க. ஃபேரா இருக்கணும். அப்பதான் நம்ம தைரியமா நம்ப என்ன உள்ள இருக்கோ அத பத்தி தான். இது வந்து அவங்க பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க கேரக்டர் என்ன? இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கேம்ல இது வந்து ரைட்டு, தப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு யார் நிக்கிறாங்க? யார் வந்து தப்புக்கு தொண போறாங்க? இவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது. சரிங்களா? அந்த கேம்ல. அப்படி இருக்கும்போது, என்னாத்துக்கு நம்மளுக்கு அவங்க பெர்சனல் மேட்டர்லாம்? இது என்னோட ஒப்பீனியன்.
பட் உங்களோட ரிவ்யூ வேற கேட்டுக்கிறதுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கத்துக்கோங்க செல்வம். இல்ல சார். நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா சார், உங்களுக்கோ, இல்ல இமாதுக்கோ, ஹரிக்கோ எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப நெறைய பேசுவேன்ட்டு. ஒருவேள நான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பேசி அது ஒரு மாஸா ஓ, இருக்கு அப்ப அப்படின்னா, நீங்க வேற செல்வா கிளம்பிட்டீங்களா அந்த மாரி உள்ள பேசுறான். போறதுக்கு? இல்ல, ரொம்ப சந்தோஷம். இல்ல சார். சார் தலைவரே நான் சொல்ற எல்லாரும் உள்ள போறது கன்டென்ட்ட கேளுங்க. நான் சொல்ற கன்டென்ட்ட கேளுங்க. நீங்க அதுல இருந்துட்டு எதிர் கேள்வி கேளுங்க சார். நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நானு எப்பயுமே இவ்வளவு சுத்தி சுத்தி பேசுவேன், இல்ல நெறைய பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். திடுதிப்புன்னு நீங்க எல்லாருமே எதிர்பாராத மாரி நான் ஒண்ணு பண்றேன்னா, அவன் இப்படி கிடையாது. உள்ள ஃபேக்கா இருக்கான்னு அந்த ஒரு ஃபேக்டர்ல பேசுவீங்கல்ல. அத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் கேட்கிறேன். இப்போ சௌந்தர்யாவோட கேம் எப்படின்னா, ஒரு கண்ணி வெடி கணக்கா நான் பார்க்குறேன். அவங்கள டச் பண்ணா இமிடியேட்டா அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க. வெரி இமிடியேட்லி. அது உள்ளுக்குள்ள வச்சு பார்க்கலன்றது அவங்களோட கேம் ஃபேக்டர்ல நான் பார்க்குறேன். ஜெனரலா இப்படித்தானா அவங்கன்றது தான் விஷ்ணு ப்ரோ நான் கேட்க விரும்புறது. வேற ஒண்ணும் கிடையாது. ஐயோ, நீ உள்ள போயா, நிஜமா சொல்றேன். எங்களுக்கெல்லாம் டிஆர்பி ஆமா ஏறும்யா. சத்தியமா சொல்றேன். வெளியில இருக்கிறது மாதிரியே உள்ள இருங்க. கன்ஃபார்ம்டா. ஏன்னா உங்களால கம்மி பண்ணி பேச முடியாது. இப்ப இவ்வளோ ஊரை சுத்தி உலையில போட்டீங்களே, ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்துச்சா? நான் செல்வாவை சார் அடுத்த சீசன் செல்வா உள்ள அனுப்புறோம், சிவாவை பிஆர் ஆக்குறோம். கண்டிப்பா யார? செல்வா சிவாவையா? சப்போர்ட் பண்ண. இங்க இல்ல, பாருங்க, இல்ல. நான் செல்வாவ கண்டிப்பா அமிச்சுட்டு சப்போர்ட் பண்ண. சிவாவ பிஆரா? டேய் அங்கேயா போச்சு? ஏன் சிவா, சிவா? நான் செவனேந்தா இருந்தேன். சிவா. சொல்லுங்க. ஐயோ! வாங்க இல்ல சிவா, ஒண்ணும் இல்ல. ஏங்க இருங்க, நீங்க பேசுறது கண்டிப்பா நிறைய கண்டென்ட் இருக்கும். ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டுறலாம். கவலையே படாதீங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ரைட், சிவா எனக்கு எப்படி ரைட். பிஆர் யா. பண்ணுவோம்னா, இதை நீங்க 106 நாள் கேட்கணுமா? தயவு செஞ்சு இந்த தவிர கூட்டு வந்துருங்க. கோ ஐயா, ஹோஸ்டுக்கு ஆள் வேணும் எனக்கு. ஆனா ஒண்ணு நான் தெளிவான ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன் விஷ்ணு ப்ரோ கிட்ட. அவரு பதில சொல்ல விட மாட்டீங்களே யாரும். அது தேவையில்லைங்க. ஏங்க, தனியா விஷ்ணு ஃபோன் விஷ்ணு பண்ணி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்கய்யா. இருங்க. அவர் எதுக்கு? விஷ்ணு உங்களுக்கு தான் அவர் கண்ணி வெடி வச்சாரு செல்வா. அவர் தாத்தா டிஃப்யூஸ் பண்ணி விட்டாரு, திரும்ப என் வைக்கிறாரு தலைவன் அவரு. என் தலைவன் என்னை எப்பவுமே காப்பாத்துவ அப்படி. இல்ல, அது தேவையில்லாத சரி. விஷயம். எக்ஸாக்ட்லி. அப்படி ஆமா, அது சொல்லுங்க. வெளியில அவங்க எப்படி வேணா இருந்து போறாங்க. நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிறத மட்டும் பேசுவோம், அவ்வளவுதான். சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. ஓகே. நீங்க சொல்றதுனால நான் அக்செப்ட் பண்றேன். பட் நான் கேட்ட விதமே வேற. நீங்க எல்லாரும் ராங்கான ப்ரொஜெக்ஷன்ல சரி, ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்க. சாப்பிட்டியா? செல்வா, வந்து போனை பேசுவோம். கொஞ்சம் தள்ளி வைங்க செல்வா. செல்வா மைக் ப்ரோ 106 செல்வா, நாள் கழிச்சு ஒரு வெளியில நிமிஷம் இருங்க, வருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சிவா. போனை கொஞ்சம் தள்ளி வைங்க செல்வா. இது ஜிபே சவுண்ட் வருது. பட் விஷ்ணு ப்ரோ தப்பா எதுவும் சொல்லுங்க. கேட்கல. ஒருவேளை வந்துட்டு இவங்க எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ணவங்க வச்சுட்டாங்கன்னா ஐ எம் சாரி ஃபார் இட். பட் நான் கேட்கணும்னு நினைச்ச விதம் வேற. இல்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து ராகா இது பண்ணிட்டாங்க. செல்வா ப்ரோ ஐயா, 106 நாள் ராங்கெல்லாம் கழிச்சு இல்லையா. நல்லதோ கெட்டதோ எதுவும் தேவையில்லைன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா தட் இல்ல வில் டெஃபினெட்லி இப்ப நம்ம செல்வா சொல்லுவோம், ஜட்ஜ்மெண்ட்ல ஆடு திருடு இன்ஃப்ளூயன்ஸ் போலங்க, ஆகும். கடவுள் தாங்க கண்டேன். ஐயோ ஹரி, என்ன நீங்க இன்னமும் சீசன் 4ல ஹரி, யூஸ் பண்ண இதே டைலாக் ஹரி, யூஸ் பண்ணிட்டு சொல்லு இருக்கீங்க. சொல்லு. இல்ல செல்வா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ம். இது வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு ரீசன் இருக்கும். ஆமா, ஐயோ திருப்பி இமான், நோண்டினே அது இருக்க நீ. புரிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் உற்று வேணான்னு உற்று முடிவு உற்று உற்று பண்ணிட்டேன். உற்று ஆஃப் பண்ண, அவ்வளவுதான், புரிஞ்சிச்சுல. அங்கிள் உட்கார் உட்கார் இவ்வளவு உட்கார் பெரிய உட்கார் உட்கார் கண்டென்ட்டா மாத்துறீங்க. அங்கிள், உட்கார் உட்கார் நீங்க உட்கார் தான் உட்கார் உட்கார் கண்டென்ட்டா புரிஞ்சிச்சுல, மாத்துறீங்க. உட்கார். அவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க, சாரி, இதெல்லாம் தேவையில்லை. அதான் போன்ல கேட்டுக்கோங்கட்டேன். உங்களுக்கு அவ்வளவு ஒரு அவசரமா இருந்துச்சுன்னா. ஐயா இந்த கேள்வியை தப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரியும் ஐயோ, கேட்டேன். அதை எதுக்குயா தாண்டி நான் கேள்வி போல. தப்புன்னு? உங்க இஷ்டம்யா, நீங்க கேட்கலாம்யா. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கியா கேட்க. ஆனா இங்க வேண்டாம், காரணம் இருக்குன்றாருல இம்மாது. ஐயோ, இந்த அவருக்கு விளக்கறதுக்குள்ள எனக்கு விளங்கிடும். ஓகே விஷ்ணு பிரதர், சாரி. நோ ஐயா, இஷ்யூஸ், விடியா, வேற ஏதாவது உங்களுக்காக பேசு. நான் சாரி சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நோ இஷ்யூஸ் தலைவரே. உங்க வாயில இனிமே விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட வரக்கூடாது செல்வா. டேரன், கார்த்திக், சாண்டி எல்லாம் இன்னும் ஸ்பீக்கர் இருக்கீங்க, எதனா பேசுங்க. எங்க அபி வந்திருக்காங்கங்க. தலைவரே, நம்ம இதுல ஏதாவது ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்களா? ப்ரோ, ஸ்லீப்பர் செல்ஸ் இல்லாத இடமே கிடையாது. ஆமா தலைவரே, ஆனா இங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறமா வந்து இல்ல, அது பேச மாட்டாங்க. தனியா வந்து நீங்க வேற. தனியா வந்து திட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. நீங்க வேற சும்மா இருங்க. தனியா வந்து திட்டுறாங்களா? நாளை டேய், நான் தான் பேசி தானே இருக்கேன், என்ன இங்கே திட்டுனா திட்டுங்க. உங்களை யார் திட்டுறாங்கன்னு சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்குறேன். அதாவது இங்க ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு தலைவர். இந்த சவுதி அரேபியால இருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் தலைவரே. எதுக்கு திட்டுறானே தெரியல தலைவரே. அவன் என்னதான் பிரச்சனைனே தெரியல தலைவரே. இருக்கவங்களே நம்மளால மேய்க்க முடியலன்னா சவுதி அரேபியால இருந்து ஒருத்தர் என்ன பண்றான்னு தெரியல. சவுதி அரேபியா, துபாயா? சவுதி அரேபியான்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. ஓகேயா? என்ன எழுதுறீங்க நீங்க?
அவர் இல்ல இமாத் துபாயான்னு என்ன சொல்றது இழுக்கிறாரு, கேட்டியா? என்ன இழுக்கிறாரு. இல்ல இமாத் ப்ரோ லாஸ்ட் இயர் அந்த சவுதி அரேபியா மட்டும் அப்படியே கையில புடிச்சு கொடுங்க தலைவர, அப்படியே திருப்பி விட்டுறலாம், ஒட்டகத்துக்கு கழுத்து திருப்பி மாதிரி. ஐடி விஷ்ணு சொல்லுங்க. ப்ரோ ஏங்க இந்த கீபோர்ட் அவர் என்ன ரவா லட்டா கையில புடிச்சு கொடுக்க? ஆத்தி சுரேஷ் சார் உங்களுக்கு தெரியாதா ப்ரோ இமாத் ப்ரோ லாஸ்ட் சீசன்ல? ஆனா விஷ்ணு லாஸ்ட் ப்ரோ சீசனா? ஆமா ஆக்சுவலி இங்க கீபோர்ட் வாரியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க விஷ்ணு ப்ரோ. நேரடியே எதுவுமே கேட்க மாட்டாங்க. நேரடியா இல்ல, கேட்டு அது உங்களுக்கு பதில் சொல்ல முடியலனா கூட வந்துட்டு விட்டு போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதை தாண்டி இல்ல கீபோர்ட் ஐயோ வாரியர்ஸ் ஆர்கானிக்கா சுரேஷ் சார், இருப்பாங்க. சார் சுரேஷ் சார், உங்களுக்கு ஏத்த ஆள் ஒருத்தன் வந்தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு யாரு? முன்னாடி. அவன் பாட்டுக்கு வந்தான், ஒருத்தன் வந்தான் சார், யாருன்னே ஆ தெரியல. அவன் வந்தான் சார், அவன் பாட்டுக்கு செம்ம போத வந்து அவன் பாட்டு, ஏய் அப்படின்னு என்னமோ பேசுறான். ஐயோ சுரேஷ் சார் இல்லையே அப்படின்னு பார்த்தேன் நான். இமாத் அவன் டுமில் கோட்டு குப்பம், படம் அவன் பேர் என்ன தெரியுமா? டுமில் குப்பம். கமெண்ட்ஸ்ல நீங்க வேற போய் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம டேக் பண்ணி திட்டிட்டு போயிருக்காங்க. கமெண்ட்ல போய் பாருங்க. ஐயா ஆமா அது அர்ச்சனா வேறயா? கிராபதி எல்லாம் பண்ணிருக்கோம். டிக்கெட் டேக் தண்ணி பண்ணிருக்கான். ஃபுல் பண்ணு. அப்புறம் என்ன நாளைக்கு 2 விக்கெட்டா? ஹாய் விஷ்ணு ப்ரோ. ஆமா ப்ரோ, ஏங்க என்னங்க எக்ஸ்பெக்ட் போலிங். பண்ண கேக்குதா? ராணவ் ஒரு பேட் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாருன்னு போட்டிருக்காங்க. எப்போ பண்ணாரு? ஆனவ ஆனவ ஒரு என்ன சொல்றது, ஆனா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு தாத்தா. ஆனவ என்னென்னமோ பண்றாரு. இது பேட் வேர்ட் யூஸ் இல்லங்க பண்றதுதான் இங்க இப்ப இங்க பிரச்சனை. நம்மளோட இதுல பாருங்க, சாட்ல போட்டிருக்காங்க. அப்படியா? அம்முன்றவங்க போட்டிருக்காங்க. ராணவ் இஸ் யூஸ் சம் பேட் வேர்ட் டு வர்ஷினி. They have not telecast. ராணுவம் ஆமா யூஸ் சார், பண்றாரு, வர்ஷினி ஏதோ சொல்லிட்டா போல ராணுவோட இருக்கு சார் அவன். ஆதரவாளர்களும் யூஸ் பண்றாங்க அந்த பேட் வேர்ட்ஸ. என்ன சொல்லுங்களேன், எது தலைவரே? என்ன பேட் வேர்ட் யூஸ் பண்ணாரு? அது அவங்கள எபிசோட் பார்க்கல, நான் பார்க்கல, நான் 2 மியூட்ல நாளா போட்டாங்க பார்க்கல. தாத்தா. ஆ மியூட் டீ மியூட். போட்டாங்களா? ஆமா அப்ப தலைவன் ஏதாவது செம்மையா ஏதாவது செஞ்சிருக்கான் வர்ஷினி போல. ஒண்ணுமே சொல்லலையே. கேட்க மாட்டாங்க. தெரியும் இப்பதானே வருது நியூஸ். இல்ல தாத்தா, நமக்கு இது காட்டல. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் போய் ராயனை போய் ஏதோ சொல்லி வம்பிழுத்து இருக்கான். ம். அங்க வந்து முடிச்சு உட்கார வச்சு ராயனும் ஜாக்லினும் மொத்தமா போட்டு உடைச்சு அவனை சாரி கேட்க வச்சு எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? 1 ஏய், hourல அவங்க 10 நிமிஷம் தான் சாரி நமக்கு அதை அவர் வந்து காட்டியிருக்காங்க. தானா போல. விஷ்ணு அவர் மேட்டர்ல விஷால் அவர் மேட்டர்ல இழுத்து கூட்டு வந்துட்டு போயிட்டாரு. அவர் இஸ்ன்னு போனாரு. ம். வெளில கூட்டு போயிட்டு ஒரு ஆடு சிக்கிச்சு கூட்டு வந்திருக்கிறேன் அங்கேயும் போய் வச்சு செய்யறாங்க. பாவம். இல்ல எனக்கு அந்த இடத்துல விஷால் வந்து டபுள் கேம் விளையாண்ட மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இங்க ஒரு மாதிரி விளையாண்டான், வெளில போயிட்டு வேற மாதிரி விளையாண்டான் அவன். தலைவரே ஏங்க அவன் எப்பவுமே அப்படித்தானே பிகினிங்ல இருந்தே விளையாடுறாரு. டபுள் கேம் என்ன தான் தலைவர் ஆடிட்டு இருக்கான். இமாது எப்பவுமே அப்படிதான் விளையாடுறாரு இமாது. நீங்க என்னைக்கு அவன் ஒரே கேம் ஆடினா? ஆமா எக்ஸாக்ட்லி. அவன் இங்கேயும் நான் இன்னைக்கு நல்ல பேர் வெளியில போய் வாங்கணும், அங்கேயும் தொடர்பு நான் நல்ல பேர் வச்சுப்பேன்ட்டு 2 வாங்கணும். பேர் சொன்னான். அது கவனிச்சிங்களா? ம். அவனை கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா. ஹாய் விஷ்ணு அருணுக்கு ப்ரோ. டப்புன்னுச்சு, விஷ்ணு ப்ரோ. என் ஆமா. பேரை சொல்லியாடா அவன் அப்படின்னு. சாமுவேல் ஸ்பீக்கர் அருண் செட் பண்ணுங்க சாமுவேல். அருணுக்குலாம் அந்த வீட்டு கேட்டு தாண்டோடனே தனுஷ் கட் ஆயிடுது. தனுஷ் பேசுங்க. விஷ்ணு ப்ரோ. சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க விஷ்ணு கேட்க. ப்ரோ. விஷ்ணு ப்ரோ, ஹலோ. எனக்கு ஆ நான் இந்த கேம்ல ஆ. கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது. இந்த கோவா கேங்குன்னு ஒண்ணு ஆமா, இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன கோவா நினைக்கிறீங்க? கேங்க இவனுங்க கோவா கேங்க மண்டையில கொட்டி எல்லாம் தனித்தனி ஆடுங்கடா, ஒன்னா சேர்ந்து, அதாவது இவனுங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரோட கேமும் ஸ்பாயில் பண்றாங்க. ஆனா அதுல 2 பேர் வந்து தெளிவா இருக்காங்க. அந்த ஜாக்கும் ராயனும் தெளிவா இருக்காங்க, ஜெஃப்ரியும் தெளிவா இருக்கான். அதுல போய் கோவா கேங்ல போய் மாட்டினது சவுண்டு. அதனால அதுக்கு அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யலையான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னு தெரியாமயே அந்த கேங்குள்ள இருக்கா அப்படி. ஏங்க இன்னைக்கு ரஞ்சித் கூட அவங்க பேசுறத நீங்க கவனிக்கலையா? ஜாக் வந்து உட்கார சொன்ன போது ப்ளீஸ் 2 மினிட்ஸ் நாங்க பேசணும்னு சொன்னதெல்லாம் கவனிக்கலையா? அது எல்லாம் கவனிச்சேன். இல்ல கவனிச்சேன். 4 பேருக்கும் தெரியுது ஏதோ காரணத்துக்காக ஒட்டிட்டு இருக்காங்க. இல்ல அந்த பாயிண்ட் ஒன்னு சொன்னா அப்படி இல்ல, Yeah, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சில விஷயங்கள் வந்து ஓவர்லாப் பண்ணுதுன்னு சொல்றாங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த கேம்ல இருந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணுதுன்னு சொல்றாங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் மாட்டிக்கிட்ட அப்படி. தம்பி அதெல்லாம் தம்பி சொல்ல முடியாது. தம்பி ம். பேர் என்ன? கோவா. கோனா போயிட்டு வா, அவ்வளவுதான். ஆமா, முடிஞ்சு போச்சு மேட்ரு, விடுங்க. இது நான் கோவா கேங்கல்ல ஒண்ணு இல்லை, எல்லாம் கழிச்சிட்டாங்க. கழிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்களா வேற லெவல்ல டீகோட் பண்றாரு தாத்தா சார். இல்ல கலக்குறீங்க கோனா நீங்க. போ, வானா கம். ஆமா தலைவரே, இன்னைக்கு காலைல ஒரு சாங் போட்டாங்களா, அது டீகோட் பண்ணீங்களா இல்லையா? பண்ணி நான் சொல்லிட்டேன். ரெண்டு இல்ல டிக்கெட் இல்ல இன்னைக்கு நீங்க வேற காலையில
நானும் நான் சார் காலைல இன்னைக்கு பாடினேன் சார் அவருக்கு. ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த காதல் பிசாசு ஞாபகம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. நான் அது நான் ரிவ்யூல சொல்றப்போ உங்களுக்கு தான் நினைச்சிட்டேன். காலைல தான் பாடினேன் அந்த பாட்டை உங்களுக்கு. நீங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க. ஆமா. பரவாயில்லை. அதான் பிக் பாஸ்ல சொன்னேன். 2 பேர் போனா பரவாயில்லை, அனுப்பிச்சு வைங்க. ஒரு காதல் பிசாசியும் ஒரு குட்டி குட்டி பிசாசு, பிசாசியும் அனுப்பிச்சு குட்டி வைங்க. பிசாசு. நீ குட்டி பிசாசியும் பிசாசு, நீ காதல் பிசாசு. அஞ்சலி வந்திருக்காங்க, பேசுங்க அஞ்சலி. Hello. So ஹலோ. nice to see ஹாய் a ஹாய். lot of my favorite people here. Imad, Suresh ji, GS வந்து ஞானா, and I know Vishnu comes here அப்பப்போ வருவாங்க, but I never get a chance to see him. Hi Vishnu, how are you doing now? I'm fine. How are you? How's life? Sorry டா, லாஸ்ட் இயர் நான் உனக்கு பிடிக்கவே இல்லை, பட் Oh ஷோ my God. முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு I saw some of your interviews and all, and I was like, what is this fellow? உள்ள போய் ஒரு மாதிரி பண்றான், வெளியே he seems such a sweethearted. எனக்கு தோணுச்சு. என்ன பண்றது, உள்ள போய் நான் சர்வே பண்ணலைங்க. நான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக போனேன். அந்த வாய்ப்பை வந்து நான் வந்து அப்படி மிஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுச்சு. அதை என்னை விட ஒரு ஃபுல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 இயர்ஸ் கழிச்சு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ ஐ வாண்ட் டு யூட்டிலைஸ். அது கரெக்டாக அந்த ஃபுல் டேஸ் நான் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணி போனது. அது நான் கேம் நான் மாற்றி ஆடி இருப்பேன். அங்கே உள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறன்றது புரியும், நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். வெளியில இருந்து மேபி உங்களுக்கு என்ன இப்படி என்ன கேம் ஆடுறாருன்னு உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். பிகாஸ் எங்க சீசன்ல இருந்தது கொஞ்சம் டஃப்பான பிளேயர்ஸ். ஓகேயா? ஸோ அவங்கள நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை ஈஸியா எவிட் பண்ணிடுவாங்க. யூ ஹவ் டு பி வெரி ஸ்மார்ட். ஓகேங்களா? பயங்கரமான ஸ்மார்ட்னஸோட விளையாண்டா மட்டும்தான் யூ கேன் சர்வைவ். இல்லைன்னா உங்களால அந்த அட்டாக்லாம் நீங்க 7-8 பேர் வந்து ஒரு டைம்ல அட்டாக் பண்ணும்போது நீங்க அதை சர்வே பண்ணி வர்றதுன்றது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு மொமெண்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் ஒரு கேம் விளையாண்டேன். அது எனக்கு கை கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். Good. Yeah, it took you all the way to the finals and all that. Yeah, first second weekல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களை. அதுக்கப்புறம் எனக்கு சூப்பரா அப்புறம் அதுக்கப்புறம் பிரதீப்லாம் வெளியே போயிட்டு பிறகு there were certain weeks which I really was அதுதான் like, லைக் okay. இப்போ பிரதீப் பாத்தீங்களா? பிரதீப் வந்து இஸ் a வெரி குட் பிளேயர். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபைட் பண்ணுவா, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சாணக்கியத்தனம்னு ஒண்ணு இருக்கணும். பிகாஸ் அப்படி இல்லாதனால அந்த வாய்ப்பு ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? Right. இது அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நான் இருந்திருந்தேன். அந்த சுச்சுவேஷனை கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த சுச்சுவேஷனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன். நான் சாரி கேட்டு ஐ வுட் ஹவ் டேக்கன் a பேக் ஸ்டெப். ஓகேங்களா? நான் கண்டிப்பா 2 ஸ்டெப் பேக்ல வந்து நான் அகைன் ஐ வுட் ஹவ் பிளேட் த கேம். ஓகேங்களா? Right. ஸோ பிகாஸ் என்னோட ஏன்னா வீட்டில் வந்து பாசமா சில பேர் இருப்பாங்க. உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு என்ன பண்ணாங்க, வீக்கெண்ட்ல வந்து போட்டு கொடுப்பாங்க. அந்த Right. மாஸ்க் போட்டு நம்ம முன்னாடி பேசுறவங்கள நம்மள ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓ, இவங்க எல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஆடுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணாம நீங்க போய் டைரக்டா நீங்க போய் போயிட்டீங்கன்னா விஷ்ணு முடிஞ்சிச்சு. நம்மள எல்லாரும் தான் வச்சு மாஸ்க் போட்டு வருவாங்க. இதுல என்ன தனியா ஐடென்டிஃபை பண்ணணும்? இல்ல தலைவரே, இப்போ பிரதீப் அது எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த வீக்கெண்ட்ல இல்ல, அவ்வளவு பெரிய பிரதீப் எதிர்பார்க்கல. இல்ல, நீங்களும் தானே ரெட் கார்டு கொடுத்தீங்க. சோ நீங்களும் நான் ரெட் எதிர்பார்க்கல, கார்டு கொடுத்தது அதான் விஷயம். தலைவரே. நான் ரெட் கார்டு கொடுத்தா நான் அது வந்து கரெக்டோ இது அதை பத்தி நான் பேசவே வரல. நான் என்ன சொன்னேன், சுச்சுவேஷன் வரும். ஓகேங்களா? அந்த ரெட் கார்டு கொடுக்கறது நாங்களா இருக்கட்டும். அந்த ரெட் கார்டுக்கு போச்சு தெரியுமா, அந்த அந்த கன்ஃபர்ஷன் ரூம் வரைக்கும் போச்சுல, நான் அந்த லெவல் வரைக்குமே நான் விட்டுருக்க மாட்டேன். ஓகேங்களா? அதுதான் என்னோட இது. நான் இங்கேயே சார்ட் அவுட் பண்ணிருப்பேன். அதை நான் கால் லெவல் இருக்கணும், ஏங்க, மன்னிப்பு கேட்கணும், அது தெரிஞ்சாதானங்க பண்ண முடியும். கூல் அது சுரேஷ் தெரியும். ஆரம்பிச்சு வச்சாரு. நீங்க இதான் அது எல்லாம் அதை தாண்டி எல்லாம் வந்து அந்த நாள் கொடி தூக்கிட்டாங்க இல்ல விஷ்ணு? அவரால ஆமா கொடி அவருக்கு தூக்கிட்டாங்க. தெரியாது இல்ல, இல்ல அந்த அந்த கொடி அந்த கையில கட்டிட்டு என்னமோ பண்ணாங்களே. அதான் கரெக்ட். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? இதோ பட் பாருங்க, ஒண்ணே ஒண்ணு தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஒருவேளை ம். உங்களுக்கும் அந்த ஃபுல் ஸ்டோரி தெரியலையோ, அப்புறம் எனக்கு இத்தனை எனக்கு பொண்ணுங்கள். தெரியும். பிகாஸ் நம்ம கேர்ள்ஸ் மேட்டர் எனக்கு தெரியாது. பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். தெரியாத Right. ஒரு இதுல நம்ம சைலண்டா இருக்கும். பிகாஸ் அது ஏன்னா கேர்ள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அன்லெஸ் அன்டில் இஃப் யூ நோ த கம்ப்ளீட் ஸ்டோரி யூ கேன் டாக், யூ கேன் டிஃபெண்ட். ஓகே, டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ தெரியாத போது நம்ம கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கணும்ல. ஸோ Right. அதுதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. And அது தாண்டி அப்புறம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு கார்டு வந்துடும். பட் லெட்ஸ் நாட் டாக் அபௌட் தட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு யா டிஸ்கஸ் தட். யா பட் வெளியே கரெக்ட் வந்துட்ட பிறகு உங்களுக்கு உண்மை யா தெரிஞ்ச பிறகு எப்படி இருந்துச்சு? அது நான் சொல்லிட்டேன். பிகாஸ் என்னன்னா எனக்கு ஒண்ணே ஒண்ணு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் அதை அங்கேயே யோசிக்கல.
அந்த மொமெண்டம்ல நான் யோசிக்கல. அது ரொம்ப ஒரு ஒரு க்ளோசர் எப்படி சொல்றது? ஒவ்வொருத்தர் போயிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த மொமெண்டம்ல ஓகே இது தப்பா, சரியா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். வெளியில வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிக்கும்போது, ச்சே! ஒருத்தரோட வாய்ப்ப நம்ப போய் அதுக்கு ஒரு ரீசனா இருந்துட்டோமேன்றது எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் எனக்கு எத்தன வருஷம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதே மாரி தான் அவனுக்கும் இருந்திருக்கும். ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருப்பாப்படி. லைஃப்ல எங்கேயாவது ஒரு பொசிஷன்ல மேபி அந்த 50 லேக்ஸ்க்கு அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு பிளான்ஸ் இருந்திருக்கும்ல. அத நம்ம கெடுத்துட்டோமேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அது என்னடா இது? அது நம்மளுக்கு ஒரு ரீசனா ஆயிட்டோமேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கு நம்ம மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ அத நம்ம கேட்டாச்சு. No மத்தபடி worries, no ஒரு worries. Thank you, அதுதான். Vishnu. I don't want to drag it out. Thanks a Yeah. lot. Yeah, that's Thank you. very Thank you. kind of you. Very Thank kind you. of you to talk Thank about. But எனக்கு குரூப்ல ஆ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு ஆக்சுவலி. ப்ளீஸ். ஸோ ஆ. இமாத், சுரேஷ் ஜி, நீங்க எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ரஞ்சித் சார் வந்து இப்போ கேப்டனா இருக்காரு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஐ வில் சே சம்திங். எனக்கு வந்து ஐ ஹேட் தட் மேன். எனக்கு எனக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் இந்த ஷோல மட்டும் வச்சு சொல்றேங்க. எனக்கு அவர் அவுட் சைட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் வாட் எவர் ஐவ் சீன் ஹிம் இந்த 6 வீக்ஸ் ஃப்ரம் வீக் 1 ஹீஸ் ஜஸ்ட் பின் என்ன சொல்றது 10 மாஸ்க்ஸ் போட்டுன்னு விளையாடுற ஒரு